ஆளுநரும் அரசாங்க அதிபரும் சேர்ந்து தான் இந்த நிதியை அடிஷனலாக பெற்றது. இப்போ இது தேவை என்ன, இங்கே ஆளுநர் செயலாளருக்கு முழுமையாக அந்த வரலாறு தெரியும். அதனுடைய நான் நினைக்கிறேன் இதை நீண்ட நேரம் கதைக்காமல் கௌரவ ஆளுநர் அவர்களும் கௌரவ அமைச்சர் அவர்களும் பேசி யூனியோட நீங்கள் மேலதிக நிதியை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் இதை விவாதித்து கொண்டிருக்க தேவையில்லை. ஒவ்வொரு ஃபெயில் ப்ராஜெக்ட்டுக்கும் மேலதிக நிதியை பெற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த டிசிசி மீட்டிங் கூடுமா இருந்தால் எல்லா ப்ராஜெக்டும் ஃபெயில் ஆகிக்கொண்டு தான் போகும். ஆகவே இது சம்பந்தமான அனுபவம் இல்லாதவர்கள் இதில் கருத்து தெரிவிக்கிறத நான் அவ்வளோ பெருசாக வரவேற்கிறேன். அப்படி கதைச்சு கொண்டு இருக்கல அதுன்னு கதைக்கிறவன் எல்லாம் விஷயம் தெரிஞ்சவன் தெரியாதவன் இல்லை, தெரிஞ்சவன் தான் கதைக்கிறேன். நான் மாநகர சமயத்தில் வருஷம் இருந்தேன். நான் தெரியாம கதைக்கிறேன்னு அப்படியெல்லாம் கதைக்கிறேன். அதால தான் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அது கதைக்கிறார் என்னோட கதைக்கலாம். ஆளுநருக்கு தெரியும், எனக்கு தெரியும். சார்ஜோட கேட்டு அவன் ஃபண்ட் அடிஷனல் 600 எடுத்து கொடுத்தவன் எனக்கு இந்த சபையில் சொல்லியிருக்கேன். முன்னாள் ஆளுநர் சம்பந்தமாகவும் பலதரப்பட்ட முறைப்பாடுகள் இருக்கு. ஆஃபீஸர்ஸை பற்றி நான் இங்கே கதைக்க வரையில்லை, அது என்னுடைய ஜப்பும் இல்லை. ஐ வாஸ் அ பியூரோக்ராட் அண்ட் பொலிட்டிஷியன். அவருடைய நான் சொல்கிறேன், இந்த ஆளுநர் இருக்கிறேன், பொலிட்டிஷியனுடைய ஃபாலோ பண்ணுவார். செக்ரட்டரிக்கு தெரியும், ஹிஸ்டரி. கௌரவ அமைச்சர் அவர்கள் நாங்கள் இருக்கிற தலைவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனுடைய அதை நீங்களே பேசி எல்லாம் நாங்கள்லாம் கட்டிக்காரன் இல்லை, ஆஃபீஸர்ஸுக்கு தெரியும் தானே. அவை எங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் இல்லை. இதில் கேள்வி கேட்க மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் கேள்வி கேட்கிற உரிமை பாராளுமன்ற பிரதிநிதி அடிப்படையில் எனக்கு இருக்கு. அதை உங்களுடைய பேர் என்ன? மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் அதை தடுக்கலான்றதை அன்புடன் தெரிவிச்சு கொள்றேன். நான் உங்களோட பேர் எனக்கு தெரியல. நான் ஒரு அனாமதயமா இருக்கட்டும், அது வேற, அது வேற. ஆனால் நான் சொல்றது கவனம், அமைச்சர் அவர்களும் உங்களுடைய ஆஃபீஸர்ஸை கேட்டு கதைச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. பொலிட்டீஷியன் ஆஃபீஸர்ஸ் இல்லையே. இல்லை, அப்படி என்றால் இதுக்குரிய மக்களுடைய பிரதிநிதியோட கூட இங்கே போயிருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக வர முடியாது போயிட்டு அடுத்த முறை ட்ரை பண்ணுவாங்க. அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது நான் ட்ரை பண்ணி விட்டுட்டேன். அதனாலதான் அடுத்த முறை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மோசமடைவதற்கு காரணம் இருக்கு. எனக்கு இதுவே போதும். நான் சாதாரண தனி மனிதனாக பேசுவேன். கௌரவ ஆளுநர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், ப்ளீஸ். கௌரவ அமைச்சரும் ஆளுநர் அவர்களும் எது கூடினது எது குறைஞ்சது எஸ்கலேஷன் எது எஸ்டிமேட் எல்லாம் பார்க்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கொண்டே இருக்கு. தயவு செய்து அடிஷனல் ஃபண்ட் எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான்.